viewers, welcome to my channel Teaching Nexus. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎட் இபிசி 3 ஆக்டிவிட்டி CUICT அதாவது கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடிக்கு டிஎன்டியூ சிலபஸில் உள்ள 10 ஆக்டிவிட்டீஸில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதாவது ஒன்றொன்றையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CUICT ரெக்கார்டுக்கு 10 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ப்ளஸ் 2 டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு ஆப்ரேட் ஆர் யூஸ் வேரியஸ் ஐசிடி டூல்ஸ். ஸோ இந்த ரெக்கார்டு வந்து ஆக்டிவிட்டி ரெக்கார்டு அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக சப்மிட் பண்ணுறதோட அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரெக்கார்டோடு சேர்த்து சப்மிட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். கமிஷனுக்கு வர எக்ஸாமினர்ஸ் இவாலுவேட் பண்ணுறதும் அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தெரியும் அப்படின்றது பார்த்தோன்னே புரியும். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே 1 or 2 ஆக்டிவிட்டீஸ் தவிர நம்மளுக்கு மற்றதெல்லாம் செய்ய தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா வர எக்ஸாமினர்ஸ் ரெக்கார்டை பார்த்தே சரி இவங்க இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்றத அந்த ஃபோட்டோ ப்ரூஃபை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா டு ஆப்ரேட் ஆர் யூஸ் அ வேரியஸ் ஐசிடி டூல்ஸ். வேரியஸ் ஐசிடி டூல்ஸ் அதாவது டெக்னாலஜி டூல்ஸ் அப்படின்றது மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப் அதாவது கம்ப்யூட்டர், டேப், இது மாதிரி நிறைய ஐசிடி டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐசிடி டூல்ஸை லேர்னிங்க்கு ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ மொபைலில் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளே பண்ணி காமிச்சு அதன் மூலமாக சில கஷ்டமான கான்செப்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப்பு இல்லை வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், டேபு, இந்த மாதிரியான ஐசிடி டூல்ஸ் எல்லாம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் டீச்சர், ஆஸ் அ டீச்சர் ட்ரெயினி உங்களுக்கு பயன்படுத்த தெரியுதா அப்படின்றது தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டெஸ்க்டாப்பில் அதாவது கம்ப்யூட்டரில் உட்காந்து நம்ம ஏதாவது எஜுகேஷ்னல் ரிலேட்டட் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களை நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லை லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி டேப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத சர்ச் பண்ணுற மாதிரி நம்ம அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு ப்ரௌஸ் இன் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் எல்லாமே டெய்லி மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ இல்லை லேப்டாப்லையோ ப்ரௌஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எஜுகேஷனுக்கு கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம இந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை அண்ட் யூஸ் எஜுகேஷன் ரிலேட்டட் வெப்சைட்ஸ், வீடியோ ரிசோர்ஸஸ், ஆடியோ ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, வீடியோ ரிசோர்ஸஸ், ஆடியோ ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் ரெக்ரியேஷன் பர்பஸஸ், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸ். நம்ம டெய்லியும் வந்து ஸ்க்ரால் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு, நமக்கு என்ன தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், ஆடியோ ரிசோர்ஸஸ் கேட்குறோம். பட் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி நம்ம ஆடியோ ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆடியோ ரிசோர்ஸஸ் ஃபார் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பெடகாலஜிஸ் இருக்குது. மேக்ஸ்க்கு இருக்குது, சயின்ஸுக்கு இருக்குது, தமிழுக்கு இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது. ஸோ ஒரு பெடகாலஜிக்குமே நிறைய ஆடியோ ரிசோர்ஸஸ் இருக்குது, வீடியோ ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாமே நம்ம போய் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணி அவங்கவுங்க பெடகாலஜிக்கு காமன் எஜுகேஷனுக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இது வந்து நம்ம ஸ்கூலில் போயிட்டு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்குரிய ஆக்டிவிட்டீஸு. ஸோ அதனால் அதுக்குரிய எஜுகேஷ்னல் வெப்சைட்ஸ், இப்போ மேக்ஸுக்குரிய வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குது, சயின்ஸுக்குரிய ஆடியோ ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, இங்கிலீஷ்க்குரிய வீடியோ ரிசோர்ஸஸ் இருக்கா. ஸோ ஒரு பெடகாலஜிக்குமே ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்ஸ், ஆடியோ ரிசோர்ஸஸ், வீடியோ ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை எப்படி நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்றத எப்படி நம்ம ரெக்கார்டில் வைக்கலாம் அப்படின்னா
நீங்கள் போய் எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாம் உங்கள் மேஜருக்கு எடுத்தால் கூட போதும். ஸோ உங்கள் பெடகாஜிக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அதோட ஹோம் பேஜோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஆடியோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் என்னென்ன வீடியோ ரிசோர்ஸஸ் பார்க்குறீங்களோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோஸையும் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே நம்ம ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணால் நல்லாயிருக்கும். வெறும் வந்து இது ஐசிடி டெக்னாலஜி ஓரியன்ட் பேப்பர், நம்ம வந்து டெக்ஸ்ட் மெட்டீரியலாக இந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணுறதோட அந்த டெக்ஸ்ட் அந்த தியரி பார்ட்டுக்கு உரிய ப்ரூஃப் என்ன, அந்த ஆக்டிவிட்டீஸை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அதோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணி வைக்கிறப்ப இன்னும் அந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்தது தேர்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டு ப்ரிப்பேர் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஆர் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து அந்த இ கண்டென்ட் ஆர் இ புக்லெட் ப்ரிப்பரேஷன், அதுதான் வந்து டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ். அதாவது நம்ம புக்ஸை யூஸ் பண்ணுவோம், நிறைய மெட்டீரியல்ஸை வந்து ரிசோர்ஸாக யூஸ் பண்ணுவோம் நம்மளோட டீச்சிங்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இ கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்மளோட டீச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஒரு இ புக்லெட் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம டீச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ இ கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இப்போல்லாம் நம்ம மொபைல்லே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அது வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இட் வில் டேக் மோர் டைம். அதனால் அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த தேர்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அப்படி என்னால் வந்து ஒரு இ கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுது, இ புக்லெட் ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னா அந்த இ புக்லெட்டையோ அந்த இ கண்டென்ட்டையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நம்ம மொபைலில் வச்சுக்கணும். ஸோ ஃபோர்த் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு யூஸ் அ லேப்டாப் ஆர் பிசி for preparing PowerPoint presentations and also to download the video resources and embed in the presentation. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம நிறைய வந்து பிபிடிஸ் இதுக்கு முன்னாடி செமினார்க்கோ கிளாஸஸ்க்கோ கான்ஃபரன்சஸ்க்கோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் மேஜருக்கு உங்கள் பெடகாஜிக்கு ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 15 ஸ்லைட்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி போடுறதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் டாபிக், அதாவது ஹோல் லெசனுக்கும் போடணும்னு இல்லை, ஒரு லெசனில் ஒரு டாப்பிக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு, அதாவது ஹேண்ட்ஸ் அவுட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு teach a content or lesson using an interactive whiteboard. So nowadays most of the schools, private schools